இந்த வீடியோவில் கனடாவில் கௌரவமான முறையில் குடியேற விரும்பின் கல்வி வீசா அல்லது திறமைகள் ஸ்கில் மைக்ரேஷன், ஸ்டடி வீசா அல்லது ஸ்கில் மைக்ரேஷன் அல்லது ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் மூலம் குடியேறுவதனூடாக மட்டுமே நிரந்தர குடியுரிமையை பெற முடியும். ஸ்டூடெண்ட் வீசா மூலம் பிஆரை பெறணுமெண்டா IELTS எக்ஸாம் எடுத்து ஸ்டூடெண்ட் வீசா ப்ராசஸுக்கு எங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி நாங்கள் ஸ்டூடெண்ட் வீசாக்குரிய வீசாவை பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஸ்டூடெண்ட் வீசா மூலம் பிஆரை பெறுறதுக்கு குறைஞ்சது IELTSல 6 அல்லது 6.5 ஸ்கோர் எடுக்கணும். ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிற IELTS எக்ஸாமில் 4 பார்ட் இருக்குது: ரைட்டிங், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங். ரைட்டிங்கில் 2 பார்ட் இருக்குது. முதலாவதாக லைன் கிராஃப் அல்லது பார் சார்ட், மேப், அப்படி ஏதாவது கிராஃபை தந்து அதை விவரித்து எழுதணும். மற்றது ஒரு எஸ்ஏ பார்ட், ஒரு எஸ்ஏ எழுதணும். அதுதான் ரைட்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிற IELTS எக்ஸாமில் ரைட்டிங் பார்ட். அடுத்த ரீடிங்கில் அதுவும் 1 ஹவருக்குரியது. பெரிய பெரிய பேராகிராஃபாக வரும். அதை வாசித்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதுக்குரிய ஆன்சர்ஸை கொடுக்குற அதுதான் ரீடிங் பார்ட். அடுத்த லிசனிங் பார்ட். லிசனிங்கும் 1 ஹவர் தான். லிசனிங் பார்ட்டும் 1 ஹவர் தான். அதுக்கு 16 மினிட்ஸ், அதுவும் 1 ஹவர் தான். அதுக்கும் லிசனிங் ஆடியோ பிளே ஆகிக்க அதை கேட்டு நாங்கள் ஸ்பேஸ் தர்ற ஸ்பேஸுக்கு நிரப்புற மாதிரி வரலாம், இல்லாட்டி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரலாம், இல்லாட்டி 4 விடைக்கு அல்லது 4 விடையில் 4 விடையில் அப்படியான கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் லிசனிங் பார்ட்டில் வரலாம். அடுத்த ஸ்பீக்கிங். லாஸ்ட் பார்ட் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்கில் முதலாவது பார்ட்டில் 3 ஸ்பீக்கிங்கில் 3 பார்ட் இருக்குது. முதலாவதில் எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சம்மந்தமாக 4 கொஸ்டின்ஸ், 3 or 4 கொஸ்டின்ஸ் கேட்பினோம். அடுத்த இன்னொரு பாட்டிலையும் அப்படி ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பினோம். அதுக்கு நாங்கள் 4 to 5 சென்டென்ஸில் ஆன்சர் சொல்லணும். அது செகண்ட் பார்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு. அடுத்த தேர்ட் பார்ட்டில் 1 மினிட் நாங்கள் அவங்க ஒரு டாபிக், ஸ்பீக்கிங்கில் இருக்கிற லாஸ்ட் பார்ட் 3ல் ஒரு சம்மந்தமான ஒரு டாபிக் கொண்டு தெரிவினோம். அந்த டாபிக் சம்மந்தமாக 1 மினிட்ஸ், அதாவது 16 மினிட்ஸ் அந்த டாபிக் சம்மந்தமாக பேசணும். இதான் ஸ்பீக்கிங்கில் இருக்கிற 3 பாட்டும். இப்படி 3 பாட்டையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு ஸ்கோர் 6 அல்லது 6.5 எடுத்தால் தான் IELTSல 6 அல்லது 6.5 எடுத்தால் தான் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். நாங்கள் எங்கே இருந்து நீங்கள் படிக்கிறீங்களோ அதுன்ற தொடர்ச்சியும் அங்கே போய் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி தான் IELTSல IELTS எக்ஸாம் எடுத்து அந்த ஸ்கோரை வச்சுக்கொண்டு மற்ற எங்கள்கிட்ட இருக்கிற பழைய மற்ற சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து சப்மிட் பண்ணி நாங்கள் இப்படி ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸுக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி தான் ஸ்டூடெண்ட் விசா மூலம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.